திருவண்ணாமலையில் முதலாக கிரிவலம் வந்தது யார் தெரியுமா? ஒருமுறை கைலாச மலையில் சிவபெருமானுடைய இரு கண்களையும் பார்வதி தேவியானவள் மூடிய காரணத்தினால் உலகம் 2 உயிரினங்கள் அனைத்தும் துன்பப்படும் நிலை ஏற்பட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு கடுமையான தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்ட காரணத்தினால் பார்வதி தேவியானவள் திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார். அவருடைய தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தினை கேள் என்றார். அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாமல் இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்துருள வேண்டும் என்று வேண்டினார். உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி ஈசனே திருவண்ணாமலையாக வீற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். மலையே வலம் வருதல் என்பது சிவபெருமானை வலம் வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் தன் தலை மீது இருகையையும் கூப்பியபடி வலம் வந்தார் பார்வதி தேவியார். அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் 2 இடங்கள் காட்சி கொடுத்து தன்னுடைய உடலில் இடவாகத்தை வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். அப்பொழுது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்தது போல திருவண்ணாமலை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் தாங்கள் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமானும் சம்மதித்தார். இந்த முறைகளால் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை வழக்கத்திற்கு வந்ததாக நம் பக்தர்களால் இன்று வரை நம்பப்படுகிறது. பார்வதி தேவியினை தொடர்ந்து இதர கடவுள்களும் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் என அனைத்து தரப்பினரும் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் இன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து திருவண்ணாமலையாருடைய அருளை பெற்று செல்கிறார்கள்.